ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த வராகி அம்மாவின் அருள் பார்வையும் ஆசீர்வாதமும் உன் கூட இருக்கிறதால தான் இப்போது உனக்கானதை வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கேன். தேவையில்லாமல் மனசில் எந்த பயத்தையும் உருவாக்கி கொள்ளாமல் இன்னைக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்ய ஆரம்பி. இப்போ நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். உன் வருங்காலம் கண்டிப்பாக வசந்த காலமாக மாறும்படி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தரேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் நல்வாழ்க்கைக்காகவே, நீ நல்லா வாழணுங்கிறதுக்காகவே உனக்கான புதையலையும் உன் கைகளில் வந்து கொடுக்க தான் போகிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்ததையே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு வாழ தயாராகு. செயல் மட்டும்தான் உன்னுடையது. அதை வெற்றியாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருக்கும்போது எல்லாம் சரியாக தானே நடக்கும். உனக்காக வேலை செய்யவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரவும் இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. சில காலமாகவே உன் மனசில் சில வருத்தங்கள் இருப்பது எனக்கு தெரியும். அந்த வருத்தத்தையும் மன போராட்டத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்து நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் உன் மனசு நிறைகிற அளவுக்கு உனக்கு அள்ளி தரப்போகிறேன். நான் உன் கூட எப்போதும் இருக்கும்போது நீ எந்த கவலையும் இல்லாமல் இருக்க பழகு. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை முழுமையாக காப்பாத்திடுறேன். அம்மா தாயே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. என் மனசில் நிறைய கவலையும் பயமும் நிறைய வருத்தமும் கூட இருக்குது. நான் என்னதான் செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உன்னை நான் கரை சேர்க்க போகிறேன். சிக்கல்களும் பிரச்சனைகளும் சரியாகி நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு அருள் செய்ய போகிறேன். என் மேலே நீ வச்சிருக்க பக்திக்கு பரிசாக உன் நம்பிக்கையை காப்பாற்றுற விதமாக உன் கைகளில் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். ரொம்ப நாட்களாக வாழ்க்கையவே போராட்டமாக நினச்சி போராடிக்கிட்டு இருக்க உனக்காகவே இப்போது வெற்றியை மிக அருகில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ மட்டும் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கடன்களையும் கஷ்டத்தையும் நினச்சி வருத்தப்பட வேணாம். சரியான சமயத்தில் அனைத்தையும் நானே தீர்த்து வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் இனிமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமலும் நானே பாதுகாப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். வெளியே நீ சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள அத்தனையும் மறைச்சி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் உன் பிரச்சனைகளை நீக்கவும் உனக்கான சந்தோஷத்தை தரவும் ஓடி வந்தேன். உன் வாழ்க்கை முறைகளை சரி செஞ்சு உன்னை உயர்த்த வேண்டிய வேலை என்னுடையது. என் பிள்ளையான உன் மனசு ஏமாற்றத்தோடு இருப்பதை நான் பார்க்குறேன். நீ வாழ்க்கையில் ஏமாந்து போக மாட்டாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மாற்றம்தான் வரும் தவிர ஏமாற்றம் வராது. மழை போல உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அமைதியாக பனி போல விலகச் செய்வேன். நீ வெளியே காணுகிற இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பாதே. இந்த உலகமும் அதில் இருக்கிற மனிதர்களும் பல மாயைகளால் கட்டுப்பட்டவர்களாக தவறானதா பொய்யானதா போலியானதா இருக்குது. ஓ மனசை மட்டும் நீ முழுசாக நம்பு. ஓ மனசு தான் உனக்கான நல்லதை சொல்லும். உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லுவாங்க யோசிப்பாங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கும்போது இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். நீ தைரியமாக இருந்தாதான் என்னால் அனைத்தையும் சிறப்பாக உன் சார்பில் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுக்க முடியும் என் செல்லமே. நீ எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்கிறது தான். நிலையில்லாத இந்த உலகத்தில் அனைத்தையும் உனக்கு நிரந்தரமாக கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இன்னும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது.
உன் வாழ்வில் மாற்றங்களை தர தயாராக இருக்கும் இந்த வராகியம்மா உன் துன்பங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன். என் அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தையான நீ நானே கதின்னு நம்பி வாழும்போது உன்னை எப்படி கைவிடுவேன்? உன் அழுகையும் மன வருத்தத்தையும் மன குழப்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நிலையான நிம்மதியை நீ பெற முடியும். என் அருளும் ஆசையும் பெற்ற என் செல்ல குழந்தையான உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் வெற்றி உனக்கு கிடைக்கும்படியும் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு மட்டும் நீ கொடுக்குற பக்தியையும் மரியாதையும் உனக்கும் கொடுக்க பழகு. ஓ மேலே நீ முழு நம்பிக்கை வச்சு உன்னை உயர்வாக நினச்சி உனக்கே நீ மரியாதை செலுத்தும் போது அற்புதமான மிக உயர்வான வாழ்க்கையை உன்னால் பெற முடியும் என் தங்கமே. வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருமா, இவ்வளவு தடைகள் இருக்குமான்னு மலைச்சு போகாத. உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றுறதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் வெற்றிக்காக போராடும் போது அதற்கான நேரத்தையும் காலத்தையும் உருவாக்கி வெற்றியையும் உன் கைகளில் நானே ஒப்படைச்சிருவேன். எப்போதும் என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ள வளர்த்துக்கோ. ஒருபோதும் எதையும் செயல்படுத்த காலம் தாழ்த்தாதே. கண்டிப்பாக வெற்றி தானாக உன் கைகளில் உன்னை தேடி வந்து உட்காரும் என் செல்லமே. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய கவனமும் உன் வாழ்க்கை மீதே இருக்கும்போது நீ தோத்து போக மாட்ட. சில காலமாகவே மற்றவங்க நடந்துக்கிறதையும் மற்றவங்க பேசுகிறதையும் நினச்சி நீ ரொம்ப கவலைப்படுற. நான் தான் உன்னை யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம உன் வாழ்க்கையை மட்டும் பாருன்னு சொன்னேன் அல்லவா? யார் என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் உன்னை விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் உன் கூட பேசினாலும் பேசாட்டியும் உன்னை மதிச்சாலும் மதிக்காட்டியும் வாழ்க்கை நடந்து போய்கிட்டே தான் இருக்கும். காலமும் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதனால எதையும் கண்டுக்காத. மதிச்சு கூப்பிட்டாங்கன்னா போ, மதிக்கலை மரியாதை கொடுக்கலன்னா தேவையே இல்லைன்னு உதறி தள்ளிட்டு உன் வாழ்க்கையை நீ பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு போ. அவங்க அதை செய்யலை, இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு நீ யோசிக்கவோ வருத்தப்படவோ வேண்டாம். உன் வாழ்க்கை நிலைமையை மிக அழகானதாக நான் மாற்ற போகிறேன். சில விஷயங்களை கடந்து செல்வது கடினம்தான். ஆனால் நீ எப்போதும் எல்லா நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு மறக்காம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கான நிம்மதியை கொடுப்பேன். யாராவது அதிகாரமாக பேசுனா நீ அடிபணிஞ்சு போகணுமோ பயப்படணும்னோ அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க உன் வாழ்க்கையில் உனக்காக எதுவும் செய்ய போவதில்லை என் செல்லமே. மிஞ்சி மிஞ்சி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்கிட்ட அதிகாரமாக பேசுறதும் உனக்கு கட்டளை இடுவதும் அதை செய்யலை இதை செய்யலைன்னு உன்னை குறை சொல்வதும் தான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ உழைச்சாதான் உனக்கு சாப்பாடு, நீ வேலை செஞ்சாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற போது இப்படி ஒன்றத்துக்கும் உதவாத வார்த்தைகளை பேசுபவர்களையும் குறை சொல்லும் மனிதர்களையும் நினச்சி நீ ஏன் கவலைப்படுற? ஆணவமாக உன்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா முடிஞ்சா கண்டுக்காமல் கடந்து போ. பதில் சொல்லியே ஆகணுன்ற சூழ்நிலை வந்தாலும் அலட்சியமாக சொல்லிட்டு போய்கிட்டே இரு. என்னை வணங்கும் என் அன்பு பிள்ளையான நீ எதுக்கும் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசு குளிரும்படியும் உன் சோகமெல்லாம் சுகமாய் மாறும்படியும் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ கேட்ட அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நான் கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னுடைய எல்லா துன்பங்களும் முடிஞ்சு போய் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அழகான விஷயம் நடக்க போகுது. இப்போது நான் உனக்கு கொடுத்த வாக்கின்படியே உன் வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக மாற்றப் போகிறேன். உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. இன்னும் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் தங்கமே. எல்லாத்தையுமே உனக்கு பிடிச்சதாகவும் உனக்கு நல்லதாகவும் நான் மாற்றி காட்டுறேன். நோய் நொடி கஷ்டம் கவலைன்னு எல்லாமே விலகி போய் உனக்கு தேவையான பணம் உன் கைகளில் வந்து சேரும்படியும்
சகல செல்வங்களோட நீ சந்தோஷமா அமைதியாக வாழும்படியும் நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் உண்டாகும் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதற்காகவும் வருத்தப்படாத. பொன் பொருளை கோடி கோடியாய் அள்ளி குவித்தாலும் நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக ஆசீர்வாதம் கொடுப்பதோ வரம் கொடுப்பதோ வாக்கு கொடுப்பதோ கிடையாது. எனக்காக ஒருத்தவங்கள மனசில் பிடிச்சி அவங்க வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு நல்லதே நடக்கலைன்னு அது மட்டும்தான் நான் இறங்கி வந்து அவங்களுக்கு வாக்கு கொடுத்து அவங்க மனசை குளிர்விச்சு நான் கொடுத்த வாக்கையும் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பேன். இப்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன் மேலே அன்பும் கருணையும் கொள்ளக்கூடிய தாயாக இந்த வராகி அம்மா நான் இருந்து எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். ஏற்கனவே பல விஷயங்களில் நீ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நிறைய அனுபவங்களை பெற்றுவிட்டாய். அப்புறம் என்ன, அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் நம்பி அவங்க பின்னால் போகாத. மாயைகள் உன்னை ஆட்கொள்ளாத அளவுக்கு நீ கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் மனசில் இருக்கிற நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். எப்போதுமே எல்லார்கிட்டையும் நீ நினச்சதை சொல்லாமல் வெளிப்படையாகவே இருக்காமல் கொஞ்சம் மனசுக்குள்ளே யோசித்து பொறுப்பா எல்லாவற்றையும் கவனமாக செய்ய பழகு. கூடிய சீக்கிரம் என் அருள் பார்வையை பெற்ற என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. உன் வாழ்க்கையவே நான் அடியோடு மாற்றப் போகிறேன். நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும்படியும் மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக நீ வாழும்படியும் செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னு மற்றவர்கள் நடந்து கொள்வதை பார்த்து கவலை கொள்ளாதே. நீ எப்பொழுதும் நீயாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. உன் மதிப்பை உயர்த்தி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தர்றேன். எப்போதும் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு துன்பம் வந்தாலும் நீ யாரிடமும் ஆறுதல் தேடி போக வேண்டாம். ஏன்னா உனக்கு ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் உன் கழுத்தை அறுக்கவே அவங்களே காரணமாக மாறிடுவாங்க. எப்பொழுதும் உனக்கு என்ன சொல்லணும் எது வேணும்னாலும் இந்த வராகி அம்மாவை நோக்கி மட்டும் ஓடிவா. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்டினா உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை நான் பார்த்துக்குவேன். நீ வெற்றி அடைவதையும் உன் வாழ்க்கை நல்ல முறையில் மாறுவதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் பதட்டப்படாமல் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். மெல்ல மெல்ல நான் எல்லாத்தையும் சரி செய்வேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். நீ பொறுமையோடு இருந்தாதான் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் என்னால் தீர்க்க முடியும். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கூட நீ தோத்து போகும்படி இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது கெட்டது அனைத்தையும் சொல்லி கொடுத்து நீ போக வேண்டிய வழியையும் சிறப்பாக ஆக்கி கொடுப்பேன். உன் எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வேண்டாம் என் செல்லமே. என் பார்வை எப்போதும் உன் மேலே தான் இருக்குது. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்ல விதமாக நான் நடத்தி முடிக்கிறேன். இப்போது உனக்கு இருக்கும் கஷ்ட நஷ்டங்களையும் துன்ப துயரங்களையும் போக்கி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் முயற்சியை மட்டும் கைவிடாதே. விடாமுயற்சி தான் உன் வாழ்க்கையில் உனக்கு விஸ்வரூப வெற்றியை தரும் என்பதை